இந்த நாட்டின் மண்ணில் ஒவ்வொரு கோடை காலமும் துளிர்க்கும் பசுமை போல் சுதந்திரத் திருநாளின் நினைவுகள் நம் இதயங்களில் ஒளிரும். அந்த நினைவுகளின் மையமாகச் சுழலும் வீரர்கள் தங்கள் உயிரையும் வாழ்வையும் கனவுகளையும் தியாகம் செய்து இன்று நாம் சுதந்திரமாக வாழும் இந்த தாயகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள். அவர்களின் கதைகள், அவர்கள் கண்ட சோதனைகள், அவர்களின் உறுதி ஒவ்வொன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். அந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு பெரிய சிறையில் இருந்தது. வெளியில் இருந்த ஒவ்வொரு நாட்டும் நம்மை ஒரு அடிமை நாடாகவே கண்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிறையில் இருந்தும் சில மனிதர்கள் தங்கள் உள்ளத்தில் எரியக்கூடிய சுதந்திரத்தின் தீயை அணைக்காமல் வைத்துக் கொண்டனர். அவர்களில் ஒன்று மகாத்மா காந்தி. வெறும் ஒரு துணியின் உடையுடன் உண்மை மற்றும் அகிம்சையின் பாதையில் நடந்தவர். அவருடைய வலிமை ஆயுதங்களிலும் இல்லாது சொற்களில் இருந்தது. அவர் உழைத்தது, அனுபவித்தது, தாங்கியது, மக்களை ஒருங்கிணைத்து சுதந்திர போராட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னிலை வகித்தது. அவருடைய உழைப்புகள், உணர்வுகள், உச்சாடனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை இன்னும் வழிகாட்டுகின்றன. நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பங்களித்த மற்றொரு பெருமை மிக்க வீரர் சுபாஷ் சந்திரபோஸ். உங்களால் எனக்கு இரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்ற அவரது முழக்கம் அந்த காலத்து இளைஞர்களை உந்தியது. அவருடைய நெஞ்சில் எப்போதும் தாயகத்தின் மேல் பிரியமும் விடுதலைக்கு வேண்டிய எண்ணமும் பொங்கிக் கொண்டே இருந்தது. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பனிக்கட்டி நாடுகளில் போராடிய வீரர்களின் கதைகள் நம் நெஞ்சை உருக்கும். பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இவர்கள் மூவரும் இளம் வயதில் வாழ்கின்ற ஒளியை விட்டுவிட்டு சுதந்திரத்தின் தீயில் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களின் வீரமும் அச்சமற்ற தன்மையும் எதிர்கால இந்திய இளைஞர்களுக்கு வாழும் உதாரணமாக உள்ளது. இன்கிலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை அவர்கள் நாட்டில் எதிரொலிக்க வைத்தனர். சொர்ணலதா, கீதா, லட்சுமி சேகல் போன்ற பெண்கள் மட்டுமில்லாமல் அனைவரும் தங்கள் வாழ்வை நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள். பெண்கள் படையில் முன்னிலை வகித்த லட்சுமி சேகல் பாரதிய பெண்களின் வீரத்தை உலகுக்கு எடுத்துச் சொன்னார். தங்கள் வீடுகளை, குடும்பத்தை, சொத்துக்களை, உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு சுதந்திரத்தின் கனவை நோக்கி நடந்தார்கள். இவர்களுடன் சேர்ந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சரோஜினி நாயுடு, பாண்டிட் ஜவஹர்லால் நேரு, வள்ளலார், வே.யு.சி. காமராஜர், சுதேஷ் சந்திரா, பல நாயகர்களும் நாயிகைகளும் ஒவ்வொருவரும் தங்கள் பங்கு வகித்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பேரின்றி பலர் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அந்த காலத்தில் சாலைகளில் இரவில் வெளிச்சமில்லை. வீடுகளில் செப்பும் பித்தளையும் விளக்குகளே ஒளிக்காக இருந்தன. ஆனால் அந்த இருட்டிலும் அந்த மௌனத்திலும் சுதந்திரத்தின் கனவு மட்டும் எப்போதும் பிரகாசமாக இருந்தது. போலீசாரின் தடியடி, சிறை வாழ்க்கை, சோதனைகள், தாகம், பசிப்பு எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. இந்த நாடு ஒரு நாள் சுதந்திரம் பெறும். அந்த நம்பிக்கையால் தான் கோடிக்கணக்கான மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், சாலையில் போராட்டம் செய்தார்கள், வணிகங்களை புறக்கணித்தார்கள், வெளிநாட்டு ஆடைகளை எரித்தார்கள். ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு வீதியிலும் சுதந்திரத்தின் முழக்கம் ஒலித்தது. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கங்கள் மக்கள் மனங்களில் தைரியத்தை ஊட்டின. இந்த போராட்டத்தில் மத வேறுபாடு, மொழி வேறுபாடு, சாதி பாகுபாடு எதுவும் இடம்பெறவில்லை. அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரே கனவை நோக்கி நடந்தார்கள். அந்த ஒற்றுமையே நம்மை வெற்றி பெறச் செய்தது. இந்த போராட்டத்தில் சிலர் ரத்தம் சிந்தினார்கள், சிலர் வாழ்க்கையை சிறையில் கழித்தார்கள், சிலர் குடும்பத்தை இழந்தார்கள். இந்த தியாகங்கள் மட்டுமே இன்று நாம் சுதந்திரமாக வளரும் நாட்டின் அடித்தளமாக அமைந்துள்ளன. நம் வீரர்களின் பொற்கால நினைவுகளை, அவர்கள் தியாகங்களை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடும் போது அந்த வீரர்களின் வீரத்தை, தியாகத்தை, மன உறுதியை நினைவு கூற வேண்டும். அவர்கள் நம் முன்னோடி, அவர்கள் நம் வழிகாட்டி, அவர்கள் நம்மை சுதந்திரமாக வாழ வைத்தவர்கள். இன்று நாம் சுதந்திரமாக வாழும் இந்த நாடு அவர்கள் விதைத்த தியாக விதைகளால் வளர்ந்தது. பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள் எல்லாம் அவர்களின் கனவில் இருந்த இந்தியாவின் ஓர் பகுதி. அவர்கள் கனவுக்கு நம்மால் ஏதும் திருட முடியாது. அவர்களின் முயற்சிக்கு நன்றி கூற முடியாது. ஆனால் அவர்களின் போராட்டம், அவர்கள் தியாகம், அவர்கள் உறுதி, இந்த மூன்றையும் நம் வாழ்வில் பின்பற்றி நல்ல குடிமக்களாக, நல்ல தமிழர்களாக, நல்ல இந்தியர்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய மரியாதை. சுதந்திர திருநாளில் தேசிய கொடியை உயர்த்தும்
ஒவ்வொரு கணமும் நாம் அந்த வீரர்களை நினைவு கூற வேண்டும். அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌனம் காக்க வேண்டும். அவர்கள் எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த நோக்கம், தியாகம், ஒற்றுமை, நம்பிக்கை ஆகியவற்றை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு நாம் பள்ளியில் படிக்கிறோம், வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், வாகனத்தில் பயணிக்கிறோம், சுதந்திரமாக பேசுகிறோம். எல்லாமும் அந்த வீரர்களின் தியாகத்திற்காகவே. அவர்கள் இல்லாமல் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்று நாம் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அது அந்த வீரர்களின் உயிர் தியாகத்தின் பலன். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாயின் மகனும் மகளும். அவர்கள் கனவு ஒரு நல்ல நாடு, நல்ல மக்கள், நல்ல சமூகத்தை உருவாக்குவது. அந்த கனவை நாம் வழிநடத்த வேண்டும். இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்கள் விதைத்த தியாக நாற்றுக்கள் பூக்க வேண்டும். நம் வீடுகளில், நம் பள்ளிகளில், நம் சமூகத்தில் அந்த வீரர்களின் பெயர்கள், அவர்களின் கதைகள், அவர்களின் தியாகங்கள் என்றும் உயிரோடே வாழ வேண்டும். அவர்கள் காட்டிய பாதையில் நாம் நடக்க வேண்டும். அவர்கள் கனவில் நாம் வாழ வேண்டும். சுதந்திரத் திருநாளில் நம் வீரர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். அவர்களது வீரமும் தியாகமும் நம் மனங்களில் என்றும் நிலைத்து நிற்கட்டும். நாம் சுதந்திரமாக வாழும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி, ஒரு மரியாதை ஆகட்டும்.